நான் சாகலான்னு சொல்ற அளவு ஒரு டிசீஸ் வந்து எனக்கு டயக்னோஸ் ஆயிருக்கு. நிறைய கனவுகள் என்னென்னமோ பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், MBA பண்ணணும், பிசியோதெரப்பியில் நிறைய அச்சீவ் பண்ணணும், இது மாதிரி நிறைய கனவுகள் இருந்தது. இன்னொரு லைஃப் பார்ட் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப். அவர் பேர் மகிழன். ஸோ அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். அவர் வந்து பெருசாக அக்செப்ட்லாம் பண்ணலை. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்றதான் பேசிக்கிட்டோம். லைஃப் வந்து அப்படியே தலைகீழாக மாறுற ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எனக்கும் தெரியாது, என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, என் பேரண்ட்ஸுக்கு தெரியாது, மகிழனுக்கும் தெரியாது. மகிழன் வந்து என் கழுத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி ஒன்று பார்த்துட்டு அதனால் வாங்க நம்ம போய் அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக கேன்சர்னு வருது. அந்த ரிப்போர்ட்டை நான் தான் போய் வாங்கினேன். அதுதான் வந்து என் லைஃப்பில் நான் வந்து ஒரு மாதிரி ஷேட்டர்டாக ஃபீல் பண்ண ஒரு மினிட். அங்கே ஒரு சேர் இருந்தது, அதில் உட்காந்து நான் பயங்கரமாக அழுதேன். அந்த கிளாஸ்லாம் நொறுங்குற சத்தம் கேட்கும்ல, அது மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கீழே இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கீழே போய் அவங்க வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் அம்மா வந்து உடஞ்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே போனேன். போயிட்டு எங்கள் அம்மா வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க.